ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஆண் உறுப்பு ஸ்ட்ராங் ஆக மாட்டேங்குது சார். ஸோ இது என்ன ப்ராப்ளம் இருக்கலாம் சொல்லுங்கள். ஸோ நிறைய நண்பர்கள் இந்த கேள்வி என்னை கால் பண்ணி கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எதனால் ஸ்ட்ராங் ஆகலை? ஸோ இதுக்கு வந்து மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அது இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கோ ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கோ ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்க. போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இன்னும் டாபிக் உள்ள போனால், எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஆண் உறுப்பு ஸ்ட்ராங் ஆக மாட்டேங்குது. ஸோ ரீசன் என்ன இருக்கலாம்? ஸோ ரிப்பீட்டடாக சில பேர் இந்த கேள்வி கேட்டே இருக்காங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுனா. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மேரேஜ் ஆயிடுச்சா இல்லை மேரேஜ் ஆகலையா? ஸோ இது ரெண்டு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிஃபோர் மேரேஜ் வந்து சில பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்து மோஸ்ட்லி காமனாக இருக்கலாம். ஸோ எதனாலனா, சில பேர் இல்லீகலாக இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது, ஸோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகட்டும் இல்லை ஆன்ட்டியோட ஆகட்டும், ஸோ சம்திங், ஸோ யார் கூட பண்ணாலும் சில டைமில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், சில டென்ஷன்ஸ் இருக்கலாம், கொஞ்சம் பயம் இருக்கலாம். ஸோ ஏதோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடணும் ஃபாஸ்ட் ஆகிடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மோஸ்ட்லி எரெக்ஷன்ஸ் வராது. ஓகேவா? ஸோ மேரேஜ் பிஃபோர் நான் சொல்லிட்டேன். ஸோ தென் மேரேஜ் ஆஃப்டர் வந்து, ஸோ கல்யாணம் ஆன உடனே அது லீகல் ஆகிடும். பட் லீகலாக பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக பண்ணிக்கலாம், பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ யாரும் அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டாங்கள்ல. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் பண்ணும்போது, ஸோ இப்போ சொன்னோம்ல, ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், ஸோ ஃபியரு, ஸோ இது இல்லைன்னா ஸோ மோஸ்ட்லி எரெக்ஷன்ஸ் வரும். அப்போயும் எரெக்ஷன்ஸ் வரலன்னா நீங்கள் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன பார்க்கணுன்னா, ஒன்று வந்து ஹார்மோன்ஸ் ஏதாச்சும் இம்பேலன்ஸ் இருக்கா, ஸோ ஏதாச்சும் விந்தணுக்கள் எதனா கம்மி இருக்கா, இல்லைன்னா ஆண் உறுப்பில் பிளட் ஃப்ளோ எதனா கம்மி இருக்கா, ஸோ இல்லைனா ஏதாச்சும் டிசீஸ் இருந்து எதனா ப்ராப்ளம் இருந்து அதுக்கு ஏதாச்சும் மெடிசன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணி, இல்லைனா சில ஹார்மோன் டெஸ்ட், டெஸ்டோஸ்டிரான் ஆகட்டும், ஸோ ஒரு வாட்டி இந்த விந்தணுக்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஸோ பெனைல் டாப்லர் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கும்போது, இல்லைனா ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட ஒரு வாட்டி உங்களுக்கு ஆண் உறுப்பு அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகாது. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இதெல்லாம் பேலன்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ஆண் உறுப்பு ஸ்ட்ராங் ஆகும். சில பேர் வந்து எனக்கு கால் பண்ணி கூட கேட்டாங்க, சார் எனக்கு வந்து ஒரு 2 days 3 days பிஃபோர் வந்து எரெக்ஷன் நல்லா இருந்துச்சு, பட் இப்போ வந்து எரெக்ஷன் சரியாக வரல, ஸோ என்ன இருக்கலாம், ரொம்ப பயமாக இருக்குன்னு எனக்கு கால் பண்ணி கூட கேட்டாங்க. என்ன பண்ணலாம் சார் எதனாலன்னு? ஸோ இங்கே வந்து சில டைமில் பாடியில் நல்லா எனர்ஜி இருக்கலாம், நல்ல சாப்பாடு எடுக்கும்போது நல்ல எனர்ஜி இருக்கலாம். ஸோ அந்த டைமில் நல்ல எரெக்ஷன்ஸ் வரலாம். பட் சில டைமில் வந்து அவ்வளோ ஹெல்தி ஃபுட் இருக்காது, நைட்டில் தூக்கம் இருக்காது, ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு ஆண் உறுப்பு மோஸ்ட்லி எரெக்ஷன்ஸ் வராது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் எரெக்ஷன்ஸ் வரலன்னா நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஸோ அந்த ப்ராப்ளம் கண்டினியூவாக இருக்குன்னா, ஸோ ஒரு 15 days ஆகட்டும், 1 month 2 months 3 months இருக்குது, ஸோ கொஞ்சம் க்ரானிக்காக இருக்குன்னா, ஸோ அதை பார்த்து நீங்கள் என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஸோ ஒரு வாட்டி டெஸ்ட் எடுத்து பார்த்து ஸோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நார்மலாக இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக எரெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஹெல்த்தியாக நார்மலாக இருக்கும்போது சொல்கிறேன் நான். ஸோ அப்போதைக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா இப்போ சொன்னல, ஸோ டெஸ்ட் எடுத்து பார்த்துங்க. ஸோ என்ன ப்ராப்ளம்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஸோ கமெண்ட் செக்ஷனுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இல்லை வீடியோவில் நம்பர் இருக்கும், ஸோ எனக்கு கால் பண்ணால் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பற்றி. ஓகேவா? ஸோ இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ வீடியோவில் சொன்னல கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட முன்னாடி வந்துடுறது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.